ஸ்ரீ மகாகுருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். என் மூலமே திருக் பிரதிபாதி தத்வம் யா மூலமாம்நாய மகாத்ருமாணாம் தத்வேன ஜானந்தி விசுத்த சத்வாஹ த்வாமக்ஷராமக்ஷர மாத்ருகாம் தே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தின் 11வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நாம் ஹயக்ரீவை பார்த்து பிரார்த்தனை செய்கிறோம். அது என்ன என்றால், என் மூலமீதிருக் பிரதிபாதி தத்துவம் யா மூலம் ஆம்நாய மகாத்ருமானாம். அதாவது வேதங்களுக்கும் உபனிஷத்துக்களுக்கும் அனைத்து இதிகாச புராணங்களுக்கும் அனைத்து விதமான ஞானத்திற்கும் அடிக்கல்லாக இருப்பது, அனைத்து விதமான ஞானமும் தோன்றிய ஒரு இடமாக இருப்பது பிரணவம் என்னும் அந்த ஓம்காரம். இந்த ஓம்காரத்தை தான் நம்ம எந்த ஒரு ஸ்தோத்திரம், எந்த ஒரு ஸ்லோகம், எந்த ஒரு மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடியும் இந்த ஓம்காரத்தை சொல்லிட்டான் ஆரம்பிக்கிறோம். ஏன் ஒரு அஷ்டோத்திரத்தை சொல்கிறதுனாலும் சரி, ஒரு சஹஸ்ரநாமத்தை சொல்கிறதுனாலும் சரி, அதற்கு ஒரு நாமத்திற்கும் முன்பு இந்த ஓம்காரத்தை சேர்த்துதான் சொல்வோம். அப்பேற்பட்ட இந்த ஓம்காரத்தை பிரணவம் என்று சொல்வா பல பேர். பிரணவம் என்றால் எது முன்பு தோன்றியதோ, எதிலிருந்து மற்றதெல்லாம் தோன்றியதோ அதற்கு பிரணவம் என்று பெயர். இதுதான் முன்பு தோன்றியது, இதிலிருந்து தான் அனைத்துமே தோன்றியது. அதனால் அனைத்திற்கும் முன்பு தோன்றிய ஒரு விஷயமாக இருக்கிறது, அனைத்திற்கும் முன்பு தோன்றிய ஒரு ஞானத்தின் ஒரு இருப்பிடமாக இருப்பது இந்த ஓம்காரம். அப்பேற்பட்ட ஓம்காரம் என்னும் இந்த ஒரு பிரணவத்தின் சொரூபமாக இருக்காராம் ஹயக்ரீவர். அவரே இந்த பிரணவத்தின் சொரூபமாகவும் இருந்து இந்த பிரணவத்தை நமக்கு பரிசாக, இந்த பிரணவத்தை அவரின் செல்ல பிள்ளைகளாக இருக்கும் நமக்கிட்ட அவர் அளிச்சிருக்கார் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்றான். என் மூலம் ஈதிருக் பிரதிபாதி தத்துவம் யா மூலமாம்நாய மகாத்ருமானா. அனைத்து விதமான ஞான தத்துவங்களுக்கும் மூலமாக இருப்பது, அனைத்து விதமான ஞான தத்துவங்களும் தோன்றிய ஒரு இடமாக இருப்பது இந்த ஓம்காரம். அப்பேற்பட்ட அந்த ஓம்காரத்தின் சொரூபமாகவே இருப்பவர் நம்மளோட ஹயக்ரீவர். என் மூலம் ஈதிருக் பிரதிபாதி தத்துவம் யா மூலமாம்நாய மகாத்ருமானாம் தத்வேன ஜானந்தி விசுத்த சத்வாஹா த்வாமக்ஷராம் அக்ஷர மாத்ருகாம் தே. அந்த ஓம்காரம் என்னும் அந்த அக்ஷரத்தின் சொரூபமாகவும் இருக்கார். அந்த ஓம்காரத்திலேருந்து தான் மற்ற அக்ஷரங்கள்லாம் தோன்றியிருக்கு. நம்ம எதெல்லாம் சொல்கிறோமோ அனைத்து சொற்களும் எழுத்துக்களால் ஆயிருக்கு. அந்த அனைத்து எழுத்துக்களும் அந்த ஓம்காரம் என்னும் அந்த ஒரு எழுத்துலேருந்து தான் வந்திருக்கு என்று நம்மளோட இந்த ஒரு ஸ்தோத்திரத்தில் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அதனால் அனைத்து எழுத்துக்களும் அந்த ஓம்காரத்திலேருந்து தோன்றியிருக்கு. அதனால் அனைத்து எழுத்துக்களுக்கும் அந்த ஓம்காரம் தான் தாய் என்றே சொல்லலாம். அதனால் நம்ம சிம்பிளாக இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறோம் என்றால், அனைத்து எழுத்துக்களுக்கும் தாயாக இருக்கும் அந்த ஓம்காரத்தின் சொரூபமாக இருக்கும் ஹயக்ரீவர் தான் அந்த ஓம்காரத்தையும் அந்த ஓம்காரத்திலிருந்து தோன்றிய அனைத்து எழுத்துக்களையும் அக்ஷரங்களையும் நமக்கு அளித்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஹயக்ரீவருக்கு, அப்பேற்பட்ட கருணையின் மூர்த்தியாக இருக்கும் ஹயக்ரீவருக்கு எனது நமஸ்காரங்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறோம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த சிறுவன் அவனோட ஊரை விட்டு, அவனோட கிராமத்தை விட்டு வெளியில் வந்தபோது, அந்த வெளிப்புறத்துக்கு வந்தபோது அங்கே ரொம்ப மெஜஸ்டிக்காக, ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக நின்றுட்டுருக்கிற அந்த ஒரு ஆப்பிள் மரத்தை பார்க்குறானாம் இவர். பார்த்த உடனே இந்த ஆப்பிள் மரத்தோட அந்த பிரம்மாண்டம் இவனை பிடிச்சி இழுக்கிற மாதிரியே இருக்காம் அவனுக்கு. உடனே அந்த மரத்துக்கிட்ட ஓடி போகிறானாம். அந்த மரத்துக்கிட்ட ஓடி போயிட்டு அந்த மரத்தின் நிழலில் உட்காடுறானாம். அது ஒரு மதிய வேலையாக இருந்தனால வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தான். அந்த மரத்தின் நிழலில் உட்கார்ந்த அடுத்த நொடியே அவனுக்கு அந்த மரத்தின் அந்த ஒரு குளிர்ச்சி, எப்பயுமே நிழலில் உட்காந்தா ஒரு குளிர்ச்சி வரும்ல, ஒரு கூல்னஸ் வரும். அப்பேற்பட்ட அந்த ஒரு குளிர்ச்சி அவனால் உணர முடிஞ்சுதான். இப்படி உணர்ந்த உடனேயே டக்குன்னு அவனுக்கு பக்கத்தில் ஏதோ ஒன்று கீழே வந்து விழறதாம். அது என்ன என்று பார்த்தால் அதுவும் ஒரு ஆப்பிள் பழமாம். அந்த ஆப்பிள் பழத்தை அந்த குளுமையாக இருக்கும் அந்த ஒரு இடத்தில் அந்த ஒரு ஆப்பிள் பழம் இனிப்பாக இருக்கும், இனிமையாக இருக்கும் அந்த ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டுட்டே உட்காரானாம் அந்த சிறுவன். அப்போ அவனுக்கு எங்கேருந்தோ ஒரு குரல் வந்து கேட்கறதாம். குழந்தாய், உன் பேர் என்ன என்று எங்கேருந்தோ யாரும் அவன்கிட்ட கேட்குற மாதிரியே இருக்கான்.
அவனும் சுற்றி முற்றி பார்க்குறான். எங்கேயுமே பக்கத்தில் யாருமே மனிதர்கள் யாருமே கிடையாது. ஏனென்றால் எல்லாருமே இப்போ கிராமத்தில் இருக்கா. எல்லாருமே அந்த ஒரு கிராமத்தில் வேலை செஞ்சுட்டு சில பேர் லஞ்சு சாப்பிட்டுண்டு இந்த மாதிரி கிராமத்தில் தான் பிஸியாக இருக்காளே தவிர யாருமே வெளியில் வரல. சரி, யாராவது பின்னாடி இருக்காளா என்று திரும்பி பார்த்தால் அந்த சுற்று வட்டாரத்தில் அவனை தவிர வேறு எந்த மனிதனுமே அங்கே இல்லை. அப்போ எங்கே இந்த சவுண்டு வர்றது, எங்கேருந்து இந்த குரல் வர்றது என்று யோசிக்கும் போது, ஏன் அங்கே இங்கேன்னு பார்த்துட்டு இருக்க, நான் தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் என்று அவனுக்கு பின்னாடியிலேருந்து ஒரு குரல் வர்றது தான். இப்படி அந்த சிறுவன் கூட பேசினது யார்? இந்த சிறுவன் அதுக்கப்புறம் அந்த யார் அவன் கூட பேசினானோ அவர் கூட இந்த சிறுவன் ஒரு உரையாடலில் ஈடுபடுகிறானாம். அப்படி அந்த அந்த நபரும் இவனும் பேசியது என்ன? இந்த கதை மேலும் எப்படி நகர்றது நாளைய தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.